நிறம், மனம், சுவை என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபில்ட்ரு காப்பி ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுவோமோ அப்படி போடலாம் வாங்க. இதுக்கு நம்ம காப்பி தூள் வாங்கி வச்சுக்கணும். ஃபில்ட்ரு காப்பி தூள்னு தனியாக வைக்கும். ஒரு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே ஃபில்டரில் ஒரு ஆளுக்கு 1.5 ஸ்பூனுங்கிற கணக்கில் தூளை போட்டு அதுக்கு மேலே அந்த கொடையை வைக்கணும். காப்பி தூளை உள்ளே போட்டுட்டு நல்லா இந்த சமம் பண்ணி விட்டுட்டு அந்த கொடையை தூக்கி அதுக்குள்ளே வச்சிடணும். இப்போ தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ அந்த தண்ணியில் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஒரு பக்கம் பால் காஞ்சிட்ருக்குது. ஒருத்தருக்கு 1/2 டம்ளர் வீதம் ஊற்றிக்கலாம் தண்ணி. அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம ஃபில்டரில் கீழே முதல்ல இறங்கிடுச்சுன்னா அதை மறுபடியும் மேலே எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதையும் மேலே எடுத்து ஊற்றிடலாம். தூளோடு வந்ததுன்னா ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கப்பில் எடுத்து வச்சு ஒரு சுற்றிட்டு மறுபடியும் வைக்கணும். இப்போ தூள் வராதனால அப்படியே மூடிடலாம். இது நல்லா வடிஞ்சிரும். இதுக்கு ஒரு ஆளுக்கு 1.5 ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுமாரி போட்டுக்குங்க. இப்போ வடிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காப்பி வடிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம டம்ளரில் சர்க்கரையை போட்டுட்டு அது மேலே டிகாஷன் ஊற்றலாம். இப்போ ஒரு ஆளுக்கு 1/2 கப் வீதம் 1/2 டம்ளர் வீதம் ஊற்றிக்கலாம். டிகாஷன் ஊற்றிட்டு நம்ம பொங்கி வந்த பாலை இந்த காப்பியில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த டிகாஷனில் ஊற்றிக்கலாம். இப்போ டிகாஷனில் காப்பி பால் ஊற்றியாச்சு. இப்போ ஆற்றினோம்னா சுவையான நிறம், மனம், திடம் நிறைந்த ஃபில்ட்ரு காப்பி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்கள், என்ன திக்காக நல்லா டேஸ்டியான காப்பி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.